செயின்ட் மார்கரெட் ஆஃப் காஸ்டெல்லோ 1287 ஆண்டு இத்தாலியில பிறந்திருக்காங்க. பிறக்கிறப்பவே பார்வைத்திறன் இல்லாதவங்களாவும் மாற்றுத்திறனாளியாவும் கூன் விழுந்தவங்களாவும் பிறந்திருக்காங்க. மார்கரெட் தினமும் திருப்பலியை காணக்கூடிய வகையில ஆலயத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு சின்ன அறையில இவங்களை அடைச்சு வச்சு வளர்த்திருக்காங்க மார்கரெட்டோட பெற்றோர். ஒரு கட்டத்துல மார்கரெட் நலமடைய வேண்டி ஒரு திருத்தலத்துக்கு இவங்களை பெற்றோர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து அங்க ஜெபிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல மார்கரெட் நலமடையாததால இவங்களை அந்த திருத்தலத்திலேயே விட்டுட்டு பெற்றோர் போயிருக்காங்க. மார்கரெட் அந்த திருத்தலத்துல தங்கி தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல மார்கரெட்டை பார்த்த காஸ்டெல்லோ நகர மக்கள் இவங்களை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்கரெட் டொமினிக்கன் 3ஆம் சபையில சேர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் சிறை கைதிகளுக்காகவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு சேவைகள் செஞ்சிருக்காங்க. இறுதியா தன்னுடைய 33வது வயசுல இறந்து போயிருக்காங்க மார்கரெட். மார்கரெட் இறந்ததுக்கு பிறகு இவங்களோட உடலை ஆலயத்துக்கு உள்ள கல்லறையில அடக்கம் செய்ய ஆலய நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அவர் நலமடைய வேண்டி மார்கரெட் கிட்ட ஜெபிச்சிருக்காரு. அவர் முற்றிலும் நலமடைஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு மார்கரெட்டோட உடலை ஆலயத்துக்கு உள்ள கல்லறையில அடக்கம் செஞ்சிருக்காங்க. 1609ல திருத்தந்தை 5ஆம் பவுல் அவர்களால அருளாளராகவும் 2021ல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால புனிதையாவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க மார்கரெட். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்களுக்கு பாதுகாவலியா மார்கரெட் ஆஃப் காஸ்டெல்லோ இருக்கிறதா நம்பப்படுது. ஏப்ரல் 13 செயின்ட் மார்கரெட் ஆஃப் காஸ்டெல்லோ ஃபீஸ்ட் டே.